ஆ, வணக்கம்மா. நான் வந்து என் பெயர் தமிழ்செல்வி. வகிசா தமிழ் பள்ளியில் கடந்த 6 வருடங்களாக நான் பணிபுரிகிறேன். கடந்த 1 வருடம் கூட இல்லை, ஒரு ஆசிரியர் வந்து மாறி போனதுக்கப்புறம் வந்து இந்த ஐசிடி எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஐசிடி வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் டிகிரி செஞ்சது ஐசிடி தான். அதுக்கப்புறம் பிறகு இந்த பள்ளியில் தான் வந்து நான் ஐசிடிலேருந்து கொஞ்சம் அங்கே இருந்தேன். ஆனால் பழைய பள்ளியில் நான் தான் கொஞ்சம் நல்லா ஐசிடி. ஸோ அந்த ஐசிடி வந்து எனக்கு புதிய வீடாங்கே கிடையாது. ஓகேவா? சரிங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நிறையா டெக்னாலஜி பயன்படுத்துகிறீங்க இல்லையா? ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்துகிறீங்க? பள்ளிக்கூடத்தில் வந்து மெயினாக நம்ம பாய்க்கிறது 2 டெக்னாலஜி இருக்குமா. ஒன்று வந்து டெலிமா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து நீலாம் வந்து எய்ம்ஸ். பிள்ளைங்க வந்து அவங்க படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்கடா. அவங்க அந்த வரமா ஓகேம்மா. அப்ளிகேஷனாக 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று டெலிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா டெலிமாவில் வந்து எல்லா வகையான டூல்ஸுமே இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு. அவங்களோட பிடிபி அவங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாமேம்மா எவ்ரிதிங் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்தால் கூட கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி டெலிமாலேருந்து தரோங்க. ஏன்னா அந்த டெலிமாலாம் கவுண்டிங்கில் போவோம், அப்போ அது செய்வாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் பிள்ளைங்க செய்கிறாங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பம்பாச்சா நீலாம் இருக்குல்ல, அந்த எய்ம்ஸ் போடுவாங்க. இந்த 2மே பள்ளியில் பெரிய அளவில் செய்யப்படுற 2 விஷயங்கள், கூகுள் கிளாஸ் ரூம் அண்ட் நீலாம். அதை தவிர்த்து அடுத்தது வந்துட்டு இந்த ஐசிடி பயன்பாடு வந்துட்டு எவ்வாறு மாணவர்களுடைய கல்வியில் வந்து புகுத்தப்படுது அங்கே? ஓகேம்மா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வாறு கல்வியில் புகுத்தப்படுதுன்னா, 1வது வந்துமா நம்ம புக்கு டெக்ஸ்ட் எல்லாமே வந்து புக்கு டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி கேம்ஸ் விளையாடுறது. புக்கு டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி கேம் விளையாடுறது. அந்த புக்கு டெக்ஸ்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா டெல்லிமாலேருந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து குயிஸு எல்லாமே குயிஸ், அதாவது அந்த பாட சம்மந்தப்பட்ட குயிஸு. அதை வீட்டுக்கு போனோன்னா வெட்டிக்கிங்க. ஹலோ சொல்லுங்க. ஓகேம்மா. இப்போ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சில டைம் வந்து பள்ளியில் வந்து அவங்க குர்சஸ் போகிறாங்க, அது மாதிரினா பாடத்தை வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டுருவாங்க. அடுத்த ஆசிரியர் வருவாங்களே, அவங்க பிலி ஐசிடி கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் அந்த பாடத்தை திறந்து அங்கே செய்யலாம். அது அடுத்தது வீட்டு பாடமாக கொடுக்குறது. அப்புறம் வந்து பிள்ளைங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் டெலிமாலேருந்து தான் போய் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்கு டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த கேம்ஸ் விளையாடுறாங்க, பவர் பாயிண்ட் ஸ்லைட் செய்கிறாங்க, கன்வா செய்கிறாங்க. இது எல்லாமே மாணவர்கள் வந்து பாடத்துக்கு செய்கிறாங்க. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுச்சாப்பான் இருக்கும், மாரல் பாடத்தை வந்து உச்சாப்பான்லாம் செய்கிறோம், அது நேராக கன்வா டிஜிட்டலாக செஞ்சுருவோம். அப்புறம் ஆர்பிடி பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து லக்கரன் செய்யணும், உருவரை வரையணும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் லக்கரானே அவங்க வந்து இப்போலாம் வந்து கன்வாவில் தான் செய்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக எய்ம்ஸ் போடுறாங்க. நீலாமல் படிச்சுட்டு ரெக்கார்ட் எடுத்து வந்து அதில் போடுறாங்க. சரிங்க. இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு ஏஐ பயன்பாடு வந்து ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்குல்ல. ஸோ அந்த ஏஐ பயன்பாடு வந்துட்டு மாணவர்களிடையே ஊக்குவிக்கப்படுதா, இல்லாட்டி ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைம்மா, ரொம்ப பயன்படுத்தலை. ஏன்னா வந்து நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 100% வந்து பிள்ளைங்க அங்கேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் சில டைமில் இப்போ ஆசிரியர் வந்து நான் தமிழ் மொழி ஆசிரியராக இருக்கிறதுனால கட்டுரை செய்யும் போது நான் ChatGPT அங்கே போட்டுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், எப்படி தேடி பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம எப்படி அதை எலிபரேட் பண்ணி எழுதுறது அப்படின்றத தான் நாங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 100% அப்படியே காப்பிகேட் பண்ணுறது நாங்கள் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு தடுத்து வச்சுருக்கோம். ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னா, அவங்களால அதுக்கப்புறம் சுயமாக சிந்திக்க முடியாமல் போயிடும். அடுத்தது எதிர்நோக்கும் சவால்கள் பற்றி வரும். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ஐசிடி ஆசிரியராக இருக்கீங்க. மாணவர்களுக்கு இந்த ஐசிடி பற்றி சொல்லிக் கொடுக்குறப்போ நீங்கள் என்னென்ன சவால்கள் வந்து இப்போ அப்பர் கிளாஸ் இப்போ நம்ம 2 தகாப்பு இருக்கோம். லெவல் 1 லெவல் 2 இருக்கும். லெவல் 2க்கு வந்து எளிதாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனால் லெவல் 1 மாணவர்களுக்கு வந்து அந்த லேப்டாப்போ பிசியோ எது திறந்தாலுமே எந்த பட்டன்ஸ் எடுக்கிறது செய்கிறது, ஏன்னா அவங்களாம் ஃபோனில் தான் பயன்படுத்துகிறாங்க வீட்டில். அவங்க வீட்டில் இந்த எம்பசைஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, லேப்டாப்போ பிசியோ. அப்போ ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு டைம் பத்தலை. பாடம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தாலுமே ஒரு குறுகிய ஒரு 5% தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. அதுக்கு தாண்டி நம்ம எதுவுமே போக முடியல.
அப்புறம் வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நம்மளால் வந்து அவங்கள ஒரே மாதிரி வழி நடத்த முடியுது இல்லைம்மா. அடுத்தது இன்னொன்னா, ஒரு டைமுக்கு ஒரு கிளாஸ் தான் இறங்க முடியுது. நம்மளுக்கு இட வசதியும் இல்லை. இதான் சபாரன் நம்மளோட சேலஞ்சஸ் வந்து இதுதான். டீச்சர்ஸ் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வர முடியும். ஏன்னா நமக்கு இந்த ஒரு பிலி தான் இருக்குது. ஓகேவாம்மா? சரிங்க. இந்த ஐசிடி வந்துட்டு இப்போ முந்தைய காலத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, முன்ன ஐசிடி இருக்காததுக்கும் இப்போ ஐசிடி இருக்கிறதுக்கும் கல்வியில் வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன உதவிகள் வந்து ஐசிடி செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஜிட்டலாக நம்ம ஐசிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவனுக்கு நம்மளோட ஏபிஎம் இருக்குல்ல, பான் பாச்சான் பான் மந்த் நாஜர், அது எல்லாமே வந்து நம்மளே சொந்தமாக மேனுவலாக உட்காந்து செய்வோம், க்ரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து அதிகமாக வந்து என்ன பண்ண ஸ்க்ரீன் பாய்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை நம்ம பொறுத்துறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்தது வந்து நம்ம ஒயரிங் எடுக்கணும், ஒயர் போட்டுணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்க எல்லாமே வைஃபை, ஒயர்லெஸ்ஸும் இருக்குது, வைஃபையும் இருக்குது. ஒயர்லெஸ் அப்படின்னா நம்ம ஒயர் பயன்படுத்தாமே நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வைஃபை யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட்டை எடுத்துகிட்டு போய் தான் செய்யணும் இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இன்டர்நெட் வசதி கிடச்சிச்சுனாவே நம்ம அந்த வைஃபை மூலமாக அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்னது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்லைட்டை செய்ய போகிறோம், ஒரு 10 ஸ்லைட் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம உட்காந்து ஆரம்பரை பொறுமையாக செய்யணும். இப்போலாம் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கை தூக்கி நம்ம எதுலையாச்சும் ஒரு ஏஐ டூலில் போட்ட மாதிரி ChatGPT, ஜெமினி இதில் போட்டாலுமே ஒரு இம்மீடியட்டாக ஒரு 2 மினிட்ஸில் வந்து நமக்கு நூடுல்ஸ் மாதிரி எல்லாமே ரெடியாகி வந்துடுது. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு அதை பாடம் நடத்திட்டு அதை ஒட்டியே நம்ம கேள்விகளும் அதிலே செஞ்சுக்கலாம். எல்லாமே டிஜிட்டலாக போகும்போது நமக்கு வந்து நம்மளோட டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது. அப்போ பிள்ளைங்களுக்கு வேறு என்ன வேறு என்னத்துக்கு நம்ம வந்து எப்படி கற்றுக் கொடுக்கலாம், வேறு என்ன விஷயங்கள் அவங்களுக்கு செய்யலான்றது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்போ மேக் இட் ஈஸி இல்லாமல். சரிங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஐசிடி சம்மந்தப்பட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள். அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு உதவிச்சு, அதோடைய kelemahan அப்புறம் kekuatan என்ன, அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு 2 ப்ரோக்ராம். ஓகே. நீங்கள் மாணவர்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாடை வந்து அதிகரிக்கணும். இது வந்து நம்ம ப்ரோக்ராமாகவே செய்வோம். எப்படின்னா, எந்த வகுப்பில் வந்து அதிகமான கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாடு இருக்குது. இப்போ ஆசிரியர்கள் வந்து பாடம் போட்டுருவாங்க, ஒரு கிளாஸில் 22 மாணவர்களும் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமாக நம்ம செஞ்சுட்ருக்கோம். எப்போதுமே வருடம் இந்த ப்ரோக்ராம் இல்லைன்னா நம்மளால் வந்து அந்த கணக்கை வந்து சரியாக காட்ட முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்காஸ்க்கு அதை ஹெல்ப் பண்ணோம். நம்ம அதாவது பள்ளி அளவிலான பள்ளியோட இப்போ நீலாயன் இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த மாணவர்கள் வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் கன்வா, பவர் பாயிண்ட், இதிலெல்லாம் போயிட்டு பவர் பாயிண்ட் வேறு கன்வா மெயினாக மாணவர்கள் வந்து கன்வா தான், வேறு எந்த டூலும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா சேஃபாக தான் டெலிமாலேருந்து நேரடியாக எடுக்கிறது. கார்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க, போஸ்டர் ரெடி பண்ணுறாங்க, போட்டிக்கு போகிறாங்க, இன்னோவேஷன் போகிறாங்க, அதுக்கு வந்து போஸ்டர் கண்டிப்பாக வேணும். அப்போ இன்ஃபோகிராஃபிக், போஸ்டர், நோட் புக் எல்லாமே அது வந்து நம்ம ஆசிரியர்கள் செய்யுது. மாணவர்கள் வந்து போஸ்டரை க்ரியேட் பண்ணுற தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க நிறைய. இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒரு போஸ்டர் செய்யுங்க, இதான் தலைப்புனா மாணவர்கள் 100% எல்லாராலையுமே அந்த போஸ்டர் செய்ய முடியும். அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் செய்வாங்க. இப்போ சிஜாரா பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிஜாரா மெயினாக சிஜாரா, ஆர்பிடி இந்த பாடத்துக்குலாம் வந்து ப்ராஜெக்ட் பேஸ் வரும். ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி மணிலா காட்டில் செய்யாமல் நேராக ப்ரெசன்டேஷன் மோட் நம்மளே வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க. முதல் நாள் செஞ்சு டெலிகிராம் பண்ணிடுவாங்க. நம்ம அதை ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க அதை வச்சு பேசி அந்த பயன்பாடு அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, kelemahan பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களாலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வீட்டில் வந்து அந்த வசதி இல்லை. எல்லா பிள்ளைங்களாலும் யூஸ் பண்ணுற பிள்ளைங்க பண்ணுறாங்க, பண்ண முடியாத பிள்ளைங்க வந்து இங்கே தான் பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் வந்து அவங்களால செய்ய முடியல, அவங்க மேனுவலாக தான் போகிறாங்க. ஸோ 100% வந்து நம்மளுக்கு நல்லதும் நடக்கலை, 100% கெட்டதும் நடக்கலை. சரிங்க. அடுத்தது ஒரு ஐசிடி ஆசிரியராக என்னென்ன சடங்கான் இப்போ நம்ப பாய்க்கணும்னு நீங்கள் கொடுப்பீங்க? ப்ரோக்ராம் வழியிலையும் சரி, இப்போ அஜரான் வழியிலையும் சரி. நான் ப்ரோக்ராம் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை தான் நான் ஊக்கப்படுத்துகிறேன். ஏன்னா வந்து
டீச்சர்ஸ் வழியாக தான் நம்ம மாணவர்களுக்கிட்ட போக முடியும். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் மட்டும் பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து வழி நடத்த முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டீச்சர்ஸ் வந்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். எப்படின்னா அவங்களுக்கு புது புது விஷயங்கள் தகவல்கள் ஷேர் பண்ணி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுதா, நான் அதை ஷேர் பண்ணுவேன், வீடியோ ஷேர் பண்ணிடுவேன். அப்போ அவங்க அதை எப்படி கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வந்து ஆர்பிஎஸ் செய்யறதுக்கு எளிதாக ஆர்பிஎஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம், ஜெமினாய், கூகுள் ஜெமினாய் போயிட்டு எளிதாக ஆர்பிஎஸ் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா தமிழ் மொழி ஜெமினாயோட தமிழ் இருக்குல்ல கண்டென்ட் வந்து 100% வந்து நம்ம எழுதுகிற மாதிரியே இருக்கும். ChatGPT போனீங்கன்னா நிறைய பிழைகள் இருக்கும். ஏன்னா கூகுள்னால, சர்வதேச மொழி கூகுள்னால அது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு சரியான தூய தமிழ் கொடுத்துருது. அவங்களுக்கு ஆர்பிஹெச்சை வந்து ஈஸியாக எழுதுறதுக்கு நான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியுமா கூகுள் கிளாஸ் ரூம் பயன்பாடு வந்து ஆசிரியர்கள் கொஞ்சம் குறைவாக பாய்க்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஒர்க் இதெல்லாம் செய்யறதுக்கு 100% இப்போ அதெல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தேன். அப்போ மாணவர்களுக்கும் அவங்க ஈஸியாக பாடம் எடுத்து போடுறது, குயிஸ் போடுறது, இந்த மாதிரி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது வந்து கேமிங் டூல்ஸு லைக் குயிஸிஸு, காகூட்டு, கூகுள் ஃபார்மு, அப்புறம் நிறைய இருக்குமா, நிறைய டக்குன்னு வரமாட்டுது, பைடுக்கா பிளே, நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒன்று ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது. அப்புறம் கன்வா ஏஐ இருக்குல்ல, ஏஐலே நம்ம கேம் க்ரியேட் பண்ணிடலாம், அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி நான் ஆசிரியர்கள் வழியாக தான் போகிறேன். மாணவர்கள், என்னோட மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கிளாஸ் டீச்சராக என் மாணவர்களுக்கு வந்து எனக்கு கந்தி ரிலீஃப் கிடைக்குதா, அந்த ரிலீஃப் பிள்ளைங்களை கொண்டு உட்கார வச்சுட்டு லேப்டாப் கொடுத்து எய்ம்ஸ் போட வைக்கிறது. அவங்கள எய்ம்ஸு, ஏன்னா நம்மளோட டார்கெட் என்னது, 5 பின்தாங்க எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி நம்ம சப்பாய் பண்ணுறது, அப்படி வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். இது ப்ரோக்ராம்னு தனிப்பட்ட முறையில் இப்போ நம்ம எல்லாமே எப்படி வந்து ஸ்கோலா டலாம் லைப்ரரி சொல்கிறாங்களோ அதேமாதிரி ஸ்கோலா டலாம் ஐசிடி அப்படி தான் போகுது. எல்லா இடத்துலையுமே ஐசிடி பயன்பாடு இருந்தாங்கன்ற சூழ்நிலை வந்துருச்சு. சரி, ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.